ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் சீல்கள் உடைக்கப்பட்டதாக தேர்வர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நேற்று நடந்தது. அதில் தூத்துக்குடி, சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் வினாத்தாள்களின் சீல்கள் உடைக்கப்பட்ட நிலையில் தேர்வர்களுக்கு வழங்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. மதுரையில் பாதுகாப்பற்ற முறையில் தேர்வுக்கு முதல் நாள் வினாத்தாள்கள் கொண்டு சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நேற்று பல்வேறு இடங்களில் நேரத்தை காரணம் காட்டி தேர்வர்கள் அனுமதிக்கப்படாததும் சர்ச்சையானது. இந்நிலையில் தேர்வறைக்குள் சென்ற தேர்வர்களுக்கு பல்வேறு இடங்களில் அதிர்ச்சி காத்திருந்தது. ஒவ்வொரு தேர்வருக்குமான வினாத்தாள் சீலிடப்பட்ட நிலையில் இருக்கும். சம்பந்தப்பட்ட தேர்வர்கள் தான் அந்த சீலை உடைக்க வேண்டும். மேலும் ஒரு அறையில் 20 தேர்வர்கள் இருந்தால் 20 பேருக்குமான கேள்வித்தாள்கள் அடங்கிய சீலிடப்பட்ட கவரை 2 தேர்வர்களிடம் கையெழுத்து வாங்கிய பிறகே பிரிக்க வேண்டும். இந்நிலையில் பல மையங்களில் உடைக்கப்பட்ட நிலையில் கேள்வித்தாள்கள் இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னையில் வேப்பேரி, தூத்துக்குடியில் ஒரு தேர்வு மையம் என்ற பல இடங்களில் சீல் உடைக்கப்பட்ட நிலையில் தங்களுக்கு கேள்வித்தாள் வழங்கப்பட்டதாகவும் இதுகுறித்து கேள்வி எழுப்பிய போது அதிகாரிகள் பதிலளிக்கவில்லை என்றும் தங்களை சமாதானம் செய்ய முயன்றதாகவும் தேர்வர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அண்மை செய்தி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் சீல்கள் உடைக்கப்பட்டதாக தேர்வர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நேற்று நடந்தது. அதில் தூத்துக்குடி, சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் வினாத்தாள்களின் சீல்கள் உடைக்கப்பட்ட நிலையில் தேர்வர்களுக்கு வழங்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. மதுரையில் பாதுகாப்பற்ற முறையில் தேர்வுக்கு முதல் நாள் வினாத்தாள்களை கொண்டு சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நேற்று பல்வேறு இடங்களில் நேரத்தை காரணம் காட்டி தேர்வர்கள் அனுமதிக்கப்படாததும் சர்ச்சையானது. தேர்வறைக்குள் சென்ற தேர்வர்களுக்கு பல்வேறு இடங்களில் அதிர்ச்சி காத்திருந்தது. ஒவ்வொரு தேர்வருக்குமான வினாத்தாள் சீலிடப்பட்ட நிலையில் இருக்கும். சம்பந்தப்பட்ட தேர்வர் தான் அந்த சீலை உடைக்க வேண்டும். மேலும் ஒரு அறையில் 20 தேர்வர்கள் இருந்தால் 20 பேருக்குமான கேள்வித்தாள்கள் அடங்கிய சீலிடப்பட்ட கவரை 2 தேர்வர்களிடம் கையெழுத்து வாங்கிய பிறகே பிரிக்க வேண்டும். பல மையங்களில் உடைக்கப்பட்ட நிலையில் கேள்வித்தாள்கள் இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னையில் வேப்பேரி, தூத்துக்குடியில் ஒரு தேர்வு மையம் என்ற பல இடங்களில் சீல் உடைக்கப்பட்ட நிலையில் தங்களுக்கு கேள்வித்தாள் வழங்கப்பட்டதாகவும் இதுகுறித்து கேள்வி எழுப்பிய போது அதிகாரிகள் பதில் அளிக்கவில்லை என்றும் தங்களை சமாதானம் செய்ய முயன்றதாகவும் தேர்வர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அண்மை செய்தி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் சீல்கள் உடைக்கப்பட்டதாக தேர்வர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நேற்று நடந்தது. அதில் தூத்துக்குடி, சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் வினாத்தாள்களின் சீல்கள் உடைக்கப்பட்ட நிலையில் தேர்வர்களுக்கு வழங்கப்பட்டதாக புகார் எழுந்தது. மதுரையில் பாதுகாப்பற்ற முறையில் தேர்வுக்கு முதல் நாள் வினாத்தாள்களை கொண்டு சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நேற்று பல்வேறு இடங்களில் நேரத்தை காரணம் காட்டி தேர்வர்கள் அனுமதிக்கப்படாததும் சர்ச்சையானது. தேர்வறைக்குள் சென்ற தேர்வர்களுக்கு பல்வேறு இடங்களில் அதிர்ச்சி காத்திருந்தது. ஒவ்வொரு தேர்வருக்குமான வினாத்தாள் சீலிடப்பட்ட நிலையில் இருக்கும். சம்பந்தப்பட்ட தேர்வர் தான் அந்த சீலை உடைக்க வேண்டும். மேலும் ஒரு அறையில் 20 தேர்வர்கள் இருந்தால் 20 பேருக்குமான கேள்வித்தாள்கள் அடங்கிய சீலிடப்பட்ட கவரை 2 தேர்வர்களிடம் கையெழுத்து வாங்கிய பிறகே பிரிக்க வேண்டும். இந்நிலையில் பல மையங்களில் உடைக்கப்பட்ட நிலையில் கேள்வித்தாள்கள் இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னையில் வேப்பேரி, தூத்துக்குடியில் ஒரு தேர்வு மையம் என்ற பல இடங்களில் சீல் உடைக்கப்பட்ட நிலையில் தங்களுக்கு கேள்வித்தாள்கள் வழங்கப்பட்டதாகவும் இதுகுறித்து கேள்வி எழுப்பிய போது அதிகாரிகள் பதில் அளிக்கவில்லை என்றும் தங்கள் சமாதானம் செய்ய முயன்றதாகவும் தேர்வர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.